அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் உள்ள 8 லட்சம் வெளிநாட்டவர்களை எச்சரித்த குவைத்துடைய துணை பிரதமர். 120 நாட்களுக்கு பிறகு உள்துறை அமைச்சகம் எடுக்க போகும் அதிரடி ஆட்டம். மிக மிக முக்கிய எச்சரிக்கையை விடுத்த குவைத்தின் துணை பிரதமர். அந்த நியூஸ் பார்க்க போறோம். அண்டை நாடுகளுக்கு பரவிய எம்பாக்ஸ் வைரஸ். குவைத்தின் அதிரடி நடவடிக்கை. சுகாதார அமைச்சகத்தின் அவசர தகவல். அடுத்து குவைத் டு சென்னை வந்த விமானத்தில் ஹவுஸ் டிரைவர் செய்த அட்டகாசம். 178 பயணிகளுடன் பாதுகாப்பாக தரையிறங்கிய விமானம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். பயோமெட்ரிக் கைரேகை ப்ராசஸை முடிக்காதவர்களுக்கு உள்துறை அமைச்சகத்தின் த ஜெனரல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கிரிமினல் எவிடன்ஸின் ஹெட் பிரிகேடியர் நைஃப் அல் முத்தரி அவர்கள் அதிரடியான எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். இது தொடர்பாக த அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான தகவல் படி பார்த்தோம்னா, இதுவரை குவைத்திகள் 8 லட்சம் பேர் பயோமெட்ரிக் கைரேகை ப்ராசஸை முடித்து விட்டதாகவும், இன்னும் 1,75,000 பேர் பயோமெட்ரிக் ப்ராசஸை முடிக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார்கள். அதுபோல குவைத்தில் உள்ள வெளிநாட்டவர்களை பார்த்தோம்னா 18,60,000 பேர் பயோமெட்ரிக் எடுத்து விட்டதாகவும், இன்னமும் 8 லட்சம் பேர் பயோமெட்ரிக் எடுக்கவில்லை என்றும் புள்ளி விவரத்தை பிரிகேடியர் நைஃப் அல் முத்தரி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதுபோல இந்த மாதம் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை தான் குவைத்திகளுக்கான கடைசி நாள் என்றும், வெளிநாட்டவர்களுக்கான கடைசி டெட்லைன் கடைசி நாள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31ஆம் தேதி என்றும் உள்துறை அமைச்சகம் மீண்டும் ஒரு முறை எச்சரித்துள்ளது. இந்த டெட்லைனையும் தாண்டி பயோமெட்ரிக் கைரேகையை 8 லட்சம் வெளிநாட்டவர்கள் எடுக்காவிட்டால் அவர்களின் அனைத்து பரிவர்த்தனைகளும் இடைநிறுத்தப்படும். அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போலங்க, விசா டிரான்ஸ்ஃபர், டிரைவிங் லைசன்ஸ் ரினிவல், ஊருக்கு பணம் அனுப்புவது உட்பட எதையுமே செய்ய முடியாது. பதன் வாஜித் முஷ்கில. அதனால நம்ம ஆளுங்க பயோமெட்ரிக் கைரேகை ப்ராசஸை முடிக்காவிட்டால் உடனே பயோமெட்ரிக் ப்ராசஸை முடித்துக் கொள்வது நல்லது. இந்த மிக முக்கியமான தகவலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், விமானத்தில் புகைப்பிடிப்பது என்பது தண்டனைக்குரிய குற்றமாகும். பஸ்ஸில் ரயிலில் போகும்போது சில பேர் சிகரெட் பிடிப்பதை நம்ம பார்த்துருப்போம். இது போன்ற ஒரு சம்பவம் குவைத் டு சென்னை 178 பயணிகளுடன் வந்த ஒரு விமானத்தில் நிகழ்ந்துள்ளது. ஃபாரூக் என்ற ஹவுஸ் டிரைவர் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் விமானத்தில் உள்ள பாத்ரூமுக்கு அடிக்கடி சென்று வந்துள்ளார். இதனை பார்த்து சந்தேகமடைந்த கேபின் குரூ இவரிடம் விசாரிக்கும் போது தான் சிகரெட் பிடிப்பதை ஒப்புக்கொண்டுள்ளார். அந்த பயணி சென்னை விமானத்தில் விமானம் பாதுகாப்பாக தரங்கிறங்கியவுடன் அந்த நபரை கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டிடம் ஒப்படைத்துள்ளது விமான நிறுவனம். இப்போ இந்த ஹவுஸ் டிரைவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுங்கத்துறை தெரிவித்துள்ளது. அதனால் விமானத்தில் பயணம் செய்யும் சில நபர்கள் பஸ்ஸில் ட்ரெயினில் போகிற மாதிரி நினைத்து கொண்டு ஃப்ளைட்டில் மட்டும் சிகரெட் பிடிக்காதீங்க. கடைசியில் தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. அடுத்த தகவல், ஜோர்டான் நாட்டில் எம்பாக்ஸ் வைரஸ் அதாவது குரங்கம்மை நோய் கண்டறியப்பட்டுள்ளதை தொடர்ந்து இப்போ வளைகுடா நாடுகளான குவைத், சவுதி, கத்தார், ஓமன் ஆகிய நாடுகள் தங்களது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்களை உஷார் நிலையில் இருக்குமாறு தெரிவித்துள்ளது. ஏன்னா அதிகமான அரபியர்கள் ஜோர்டான் நாடுகளுக்கு சென்று வருவது வழக்கம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஜோர்டான், லெபனான் ஆகிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வது வழக்கம். இந்த ஜோர்டான் நாட்டில் தான் இந்த எம்பாக்ஸ் வைரஸ் இருப்பதை உறுதி செய்த அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் தீவிர பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதுபோல குவைத்தும் விமான நிலையம், சீபோர்ட், லேண்ட் பார்டர் வழியாக வருபவர்களை தீவிரமாக கண்காணித்த பிறகு குவைத்தில் வர அனுமதி அளிக்கப்படுகிறது. இப்போ குவைத்துடைய சுகாதார அமைச்சகமும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருவதாக சுகாதார அமைச்சர் அகமது அல் அவதி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 17,500 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 24 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 23,500 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 31 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 17,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 34 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 20,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 33 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 11,800 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 19 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 82 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 35 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 274 ரூபாய் 45 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $975 ரூபாய் 60 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முல்லா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 773 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 717 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.